ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பொங்கலோட செலிப்ரேஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். காலையில் எழுந்தது 5 மணிக்கெலாம் வந்து கோலம் போட்டு பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சாச்சு. செம்பருத்தி பூ வச்சு அது மேலே ஒரு அருகம்பில்லை வச்சு வச்சுருக்கோம். ஒரு சுமாராக தான் சின்ன கோலம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல் டே ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்தனால ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் போட முடியல. மொதல் நாள் போகியிலேயே செமையான வேலையாக இருந்துச்சு. அதனால் ஒரு மீடியம் சைஸில் கோலம் தான் போட்டிருக்கேன். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் பொங்குற மாதிரி ஒரு பொங்கல் பானை, கரும்பு, பிள்ளையார் வச்சு சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பொங்கல் செய்கிற வீடியோஸ்லாம் வந்து லைவாக போட முடியல. ஆல்ரெடி பொங்கல்லாம் செஞ்சாச்சு. பொங்கல் வீடியோ லைவாக போடுறதுக்கு டைம் கிடைக்கல. சாமி கும்பிட்றத மட்டும்தான் இப்போ போட போகிறேன். மறுநாள் மாட்டுப்பொங்கலில் வந்து ஃபுல் வீடியோஸ் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம பொங்கல் பானை எப்படி செய்கிறது, ஏன்னா எங்கள் வீட்டு மாடுங்களெல்லாம் எப்படி குளிப்பாட்டினோம், அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து போட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்ற வீடியோஸை நான் போட போகிறேன், பாருங்கள். உங்கள் வீட்டிலலாம் எப்படி பொங்கல் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கிறதுலையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எங்கள் பையன் வந்து சாமி கும்பிட்றாப்புல. நெக்ஸ்ட்டு பொங்கல்லாம் வச்சுருக்கோம். பொங்கல் வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் வச்சுருக்கோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கறி ஒன்று, என்ன ஒரு 6-7 காய்கறிங்களை போட்டு ஒரு பொரியல் மாதிரி செய்வாங்க. மசாலாலாம் போட்டு பொரியல் மாதிரி செய்வாங்க. அது செஞ்சு வச்சுருக்கோம். பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். சாமி கும்பிட்றதுக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து 3 இலை போட்டு பரிமாறியிருக்கோம். எப்பயுமே வந்து சிங்கிளாக போடாமல் பொங்கலும் போது 3 இலை போட்டு தான் செய்வாங்க. எங்கள் வீட்டு பழக்கம் அதான். அது மாதிரி போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து மாட்டுப்பொங்கலுக்கு வந்து மாடு போட்டிருக்கேன். இது வந்து மாட்டு தொட்டி மாதிரி ஒன்று கட்டுவாங்க. அதாவது சாணத்துலேயே வந்து தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. 4 தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க கூட. அது மாதிரி செஞ்சுருக்கேன். அதில் நிறைய சாஸ்திரம் சாங்கியம்லாம் இருக்குது. அது ஃபுல் வீடியோவாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் அது மாதிரி சொல்கிறேன். என்னோடய மாடு கொஞ்சம் அடம் பண்ணுற மாடு தான் குளிக்கிறதுக்கெலாம். எங்கள் வீட்டுக்காரங்க தான் குளிப்பாட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளையிலலாம் வந்து ஆற்றுல அழைச்சிட்டு போய் வச்சு குளிப்பாட்டி கொண்டு வருவாங்க. இப்போல்லாம் யாருக்கும் ஆற்றுக்கு போகிற அளவுக்கு டைமும் கிடையாது. மாடுங்களும் வெளியிலே போகாமல் வீட்டிலே வளர்த்த மாடுங்கங்கிறதுனால வீட்டிலே பைப் போட்டு குளிப்பாட்டிகிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் டைம் கிடையாது அழைச்சிட்டு ஆற்றுக்கெலாம் போகிற அளவுக்கு. எல்லாம் குளிச்சிட்ருக்கு. ஃபுல்லாக குளிப்பாட்டிட்டு உங்களுக்கு பூஜை வந்து காலையிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு தனியாக பூஜை பண்ணி பொட்டெல்லாம் வச்சு இதை முடிச்சுட்டு போய் பொங்கல் வைக்கிறது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு தான் வைக்க சொல்லி போட்டிருந்துச்சு. நல்ல நேரம் ஈவினிங் டயத்தில் தான் பொங்கல் செஞ்சோம். காலையிலேயே குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டி இவங்களுக்கு வந்து வைக்கல் பில்லாம் வச்சு தீனிலாம் வச்சு ஃபுல்லாக இவங்கள ரெஸ்ட்டில் விட்டாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டில் இருந்தாங்க. அது மாதிரி பாலும் வந்து பால் மாடாக இருந்தாக்கா பால்லாம் அன்றைக்கி கறக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கன்றுக்குட்டி தான் சாப்பிடும். இப்போ அடுப்புக்கெல்லாம் தொடச்சி வச்சுட்டு கோலம் போட்டு வச்சாச்சு. இது வந்து விறகடுப்பில் தான் செய்வாங்க. இப்போ உள்ள டைமிங்க்கு விறகடுப்புலலாம் வைக்கிற அளவுக்கு முடியல, வசதிகள் இல்லை. மெயினாக எல்லோரும் வாசல் பக்கம் இல்லை முத்தம் தான் முத்தத்தில் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை. வாசல்லாம் ஃபுல்லாக ரோடு வந்துடுச்சு. அதனால் வெளியிலையும் வைக்க முடியல. அடுப்பும் நெக்ஸ்ட்டு விறகடுப்பும் இல்லை. கேஸ் ஆகிடுச்சு. அதனால் கேஸ்லேயே வச்சிடலான்ட்டு கேஸில் வச்சாச்சு. எனக்கு ஆனால் விறகடுப்பில் வைக்க தான் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் இயர்லனாச்சும் விறகடுப்பில் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் விறகடுப்பில் தான் செஞ்சேன் நான். இப்போ நாங்கள் புது வீடு கட்டின பிறகு தான் எனக்கு அந்த விறகடுப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அந்த ப்ராசஸிங்கில் இருக்குது, விறகடுப்பு வைக்கிற ப்ராசஸிங் இருக்குது. கல் வச்சுனாச்சும் செய்யணுன்ட்டு ஆசையில் இருக்கேன். இப்போ பால்லாம் பொங்கிருச்சு, அரிசி போட்டேன் நான். இது வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து வெறும் வெண்பொங்கல் மட்டும்தான் செய்வோம். பால் ஊற்றிட்டு பால் கொஞ்சம் அரிசி கழுவுற தண்ணி அதில் ஊற்றுவாங்க. அதாவது அந்த பொங்கல் அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றுவோம். ஊற்றுனாக்கா அது பொங்கி வரும், நல்லா ஃபுல்லாக பொங்கி வரும். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை பொங்கல் தான் செய்வாங்க அன்றைக்கி, மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வெள்ளை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அது பானையில் வந்து நான் வந்து மஞ்சள் கட்டியிருக்கேன்.
மஞ்சள் பச்சை மஞ்சள் செடியோடு இருக்கும், அதை வந்து கட்டியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் பொங்கல் பூ ரெடியாகி முடித்தோடனே நம்ம வந்து இது வந்து ஒரு 21 வகையான காய்கறிகளை போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்வோம். எல்லா காயும் அதில் இருக்கும். பீன்ஸு, கருணை, சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, அவரைக்காய், மொச்சக்காய், பட்டாணி, சௌசௌவு, முள்ளங்கி, பரங்கிக்காய், பூசணிக்காய், எல்லா காயுமே அதில் இருக்கும். எல்லா வகையான காயும் இருக்கும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, எல்லா காயும் போட்டு பருப்பு போட்டு வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டு போல் செஞ்சுருப்போம். புளி ஊற்ற மாட்டாங்க அன்றைக்கி. இது ஒரு கூட்டு போல் இருக்கும். இதை வந்து அந்த பொங்கலில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் பழக்கம். இது வந்து தஞ்சாவூர் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் சைடில் எல்லாருமே இந்த மாதிரி தான் செய்வாங்க கூட்டு. சூப்பராக இருக்கும் இந்த கூட்டுக்கும் அந்த பொங்கலுக்கும். இப்போ நம்ம கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இன்னொன்று வந்து செய்வோம், தக்காளி வறுவல்ன்ட்டு. தக்காளியும் மொச்சக்காய் போட்டு ஒரு வறுவல் டைப்பில் ஒன்று செய்வாங்க. தொக்கு மாதிரியும் இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் தொக்கு மாதிரி டைப்பில் செய்வோம். அதுவும் ஒரு பக்கத்தில் செஞ்சிட்ருக்கேன். வெங்காயம், மொச்சக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி தொக்கு டைப்பில் இருக்கும். அது கொஞ்சம் கம்மா வச்சுருப்போம். ஏன்னா பொங்கல் வந்து எப்படி இருக்குது நமக்கு, பொங்கல் எப்பயுமே வந்து ஒரு இதாக இருக்காது, காரசாரமாக தொட்டுக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி தொக்கும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. தக்காளி மொச்சக்காய் போட்டு ரெண்டுத்தையும் தொக்கு டைப்பில் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ஒரு ப்ராசஸிங் முடிஞ்சு. இதெல்லாம் ஈவினிங் டைத்தில் தான் நாங்கள் மாட்டு பொங்கல் செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி போல் தான் சாமியை கும்பிடுவோம் நாங்கள். 6 நல்ல நேரம் அந்த டயத்தில் தான் வரும். எப்பயுமே மாட்டுப்பொங்கல் வந்து ஈவினிங் டயத்தில் தான் அமையும். இப்போ வந்து இதில் வந்து மாலை, மாட்டுக்கு நெட்டி மாலை ப்ளஸ் வந்து வேப்ப இலை மாலைன்னு கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை கொண்டு போய் மாட்டு கழுத்தில் கட்டுவோம். இதான் எங்களோட பூஜை ரூமு. இங்கே வச்சு தான் நாங்கள் இப்போ சாமிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். மாட்டுக்கு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். உள்ளேயும் கொஞ்சம் இலை போட்டு பொங்கல் செஞ்சு வச்சுட்டு இதை வந்து இப்போ கொல்லை பக்கமும் வச்சுருப்போம் நாங்கள் கொஞ்சோண்டு மாட்டுக்கு வைக்கிறதுக்காக. அங்கேயும் வந்து ஒரு விளக்கு வச்சு தொட்டி கட்டி அதில் வந்து படையல் போட்டு வச்சுருப்போம். உள்ளேருந்து கொஞ்சோண்டு பொங்கல் எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே கொல்லையிலையும் வச்சு கொஞ்சம் படைச்சிட்டு மாடுங்களுக்கும் கொடுப்போம். எல்லாம் லைனாக நிற்கிதுங்க. மாலைலாம் கட்டியாச்சு. இப்போ நான் காலையிலேருந்து பால் கறக்கலை. காலையில் ஒரு டைம் குடிச்சிருச்சு. மறுபடியும் இப்போ ஈவினிங்கும் கன்றுக்குட்டிக்கு தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். கன்றுக்குட்டி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சோடனே தான் பிடிச்சி கட்டுவோம். அன்றைக்கி ஆனால் ஃபுல்லாக நல்லா விளையாட விடுவோம் நாங்கள். முழுக்க விளையாண்டுட்டு கிடக்குங்க. எப்பயுமே மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம், ஜாலியாக விளையாண்டுட்டு குதிச்சிட்டு. அன்றைக்கி ஒரு நாள் வந்து யாருமே எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. விளையாண்டுட்ருக்கோம். அதில் சலங்கெல்லாம் கட்டினோடனே வேறு அதுங்களுக்கு வந்து ரொம்ப குஷியாகிடும். அந்த சலங்கை கட்டினோடனே குதிச்சு விளையாண்டுட்டு கிடக்குங்க. இப்போ எங்கள் மாடு வந்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு கன்றுக்குட்டிக்கு. பொங்கல்லாம் சாப்பிட்டுச்சு. என்னை பார்க்குது, என்ன பண்ணுறாங்க அம்மா அப்படின்ட்டு என்னை பார்க்குது. சுற்றி ஃபோன் எடுத்துகிட்டு வராங்களா, அதனால பார்க்குது. என்னடா அது வித்தியாசமாக என்னமோ தூக்கிட்டு வராளேன்ட்டு பார்க்குது. ஃபோனில் வீடியோ எடுக்கிறோங்கிறது அதுங்களுக்கு எப்படி தெரியும். நெக்ஸ்ட் எல்லாம் சாப்பிட போகிறோம் நாங்கள். சூப்பராக கூட்டு பொங்கல் வச்சு சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்க பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.